வணக்கம் மக்களே. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 10ஆம் தேதி குடற்புழு நீக்க தினம் அப்படின்னு இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்படும். அதாவது நேஷ்னல் டிவார்ம் டே அப்படின்னு சொல்லி இந்த தினத்தில் மத்திய அரசோடு ஹூ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய நிதியோட மாநில அரசு சேர்ந்து மாணவர்களுக்கு குறிப்பாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வயிற்றில் குடற்புழு நீக்கிறது தொடர்பாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. இந்த குடற்புழுங்கிறது பார்த்திங்கன்னா பல வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அந்த குடற்புழு எவ்வளோ தான் சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் சரி அது உறிஞ்சிக்கிறோம். அதனால் மேல் நியூட்ரிஷன் என்று ஊட்டச்சத்து குறைபாடு அகற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த குடற்புழு நீக்கம் அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சாரம். இது கடந்த 10-15 வருஷமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி 10ஆம் தேதி இதை செயல்படுத்துவாங்க. இது அரசு பள்ளி, அதாவது இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் நேரடியாகவே மாணவர்களுக்கு இந்த மாத்திரையை கொடுக்கறது தான் இந்த திட்டம். இதே கடந்த திங்கட்கிழமை பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில் இந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தாலுக்காவில் பள்ளத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அரசு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கே இதே மாதிரி காலையில் ஒரு 9 மணியோ 10 மணியாப்பில் இந்த குடற்புழு நீக்க மாத்திரையை கொடுத்தாங்க. இது பத்திரிகைகளோட வரிசையாக வந்துச்சு. திங்கட்கிழமை நடந்த செவ்வாய்க்கிழமை வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அரசு பள்ளிகள்லாம் இந்த மாதிரி குடற்புழு நீக்க மாத்திரை கொடுக்கப்பட்டது அப்படின்னு. நான் சொன்ன இந்த பள்ளத்தூர் பள்ளியிலையும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே கவிபாலா அப்படின்னு ஒரு மாணவி 7வது படிக்கிறாங்க. அவங்களும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது போக அவங்களோட படிக்கிற மற்ற மாணவிகளுமே சாப்பிட்ருக்காங்க. இது காலையில் 9-10 மணியாப்பில் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அந்த கவிபாலாவுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா, திடீர்னு அவங்க கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. சரின்னு சொல்லி உடனே பக்கத்தில் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கூட்டி போயிருக்காங்க. அங்கே பார்த்தா நீங்கள் சிகிச்சை அளிக்க முடியாது, நீங்கள் ஜிஹெச் கூட்டு போகணுன்னே அப்புறம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை கூட்டி போயிருக்காங்க. அங்கே இந்த பொண்ணு வழியிலே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லை, கூட படிக்கிற 2 மாணவிகளுக்கும் இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாந்தி மயக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு. அவங்களாம் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த கவிபாலா இறந்துட்டாங்க. கவிபாலா ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அதாவது அப்படிங்கிறத செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. அதாவது இது என்னத்தை சொல்கிறது, அதாவது ஊழல் எதெல்லாம் பண்ணலாங்கிறது இருக்குது. இந்த குடற்புழு நீக்கம் இது இது எந்த மாத்திரை, இது எக்ஸ்பைரி இருக்கா எக்ஸ்பைரி இல்லையா யாருக்கும் தெரியாது. உடனே அரசாங்கம் இதை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன செய்து பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியில் வந்துச்சு அப்படின்னா, அது அந்த பெண் வேற ஒரு காரணத்தினால தான் இறந்துருக்கும், இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால இறக்கப்படலை அப்படின்னு சொல்லியும் இதை பற்றி யாரும் அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பத்திரிக்கையில் வந்துச்சு. அப்புறமேல பார்த்திங்கன்னா கூட 2 பேர் இதே மாதிரி, இப்போ வேணால் கவிபாலாவுக்கு வேணால் அவங்க வேற ஒரு காரணத்தினால கூட இறந்துருக்கலாம். ஆனால் கூட 2 பேர் கூட 2-3 மாணவிகள் இதே மாதிரி மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் வாந்தி மயக்கம். அப்போ இது ஓப்பனாகவே தெரியுது, இது இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை மூடி மறைக்கிறதுக்கு அரசாங்கம் என்னெல்லாம் வேலை செய்து பாருங்கள். உடனடியாக அந்த பொண்ணோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி எல்லாம் சேர்ந்து பேசி உங்களுக்கு எல்லா நிவாரணம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த இறந்து போன பெண்ணுக்கு ஏகப்பட்ட சலுகைகள். அவங்க குடும்பத்துக்கு, இறந்து போன அந்த பெண்ணோட கவிபாலாவோட குடும்பத்துக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நிலம். அதுக்கப்புறம் உடனடியாக சிஎம் என்ன செய்கிறாரு, சிஎம் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஒரு 5 லட்சம் பணத்தை ஒதுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசு வேலை உறுதி செய்யப்படுது. இதெல்லாம் எதுக்கு, அதாவது இவங்க அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, தமிழ்நாடு அரசு, அது இந்த குடற்புழு நீக்க மாத்திரனால மரணம் கிடையாது அப்படின்னு சொன்ன அரசு வாரி இறைக்கிறாங்க என்னென்ன அவங்களால ரிலீஃப் தர முடியுமா அப்படிங்கிறது. அப்போ ஏழைகளோட உயிர் மயிருக்கு சமமாக தான் அரசாங்கம் நினைக்குது, அப்படி தான் நினைக்குது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இதே மாதிரி குடற்புழு நீக்க மாத்திரை இந்த கேம்பெயினிங் பிரச்சாரம் தனியார் பள்ளியில் கொடுத்துருக்காளா அப்படின்னா கிடையாது. தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, எத்தனையோ கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, அங்கெல்லாம் இருக்காது. ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலு தான் என்னது இவங்களுக்கெல்லாம் எல்லா இலக்காரம். என்னத்தை சொல்கிறது, எல்லாம் யார் கேட்பா?
இன்றைக்கி வந்து அந்த குடும்பம் வந்து அந்த குழந்தைய இழந்துட்டு பரிதவிக்குது.